शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्तद्विरदवक्त्राद्याः पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி 8வது திருநாமமான பூதாத்மாங்கிற திருநாமத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். அதாவது பூதாத்மானா அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். நம்மளாம் சரீரம் இல்லையா, நம்ம தேகம் அதுக்குள்ளே இருக்கிறது அந்தர்யாமியாக பகவான். அவர் இல்லைன்னா நம்ம இது எதுவுமே சரீரம்லாம் இயங்காது. அவர் தான் எல்லாரையும் உள்ளேருந்து இயக்கி வைக்கிறார். ஆனால் அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டார். அதான் நம்மாழ்வார் பாடியிருக்காரே, திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவை அவைதோறும் உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. அதாவது தீ, காற்று, நீர், நிலம், வாகாயம் எல்லாத்துலேயும் இயங்கிறது பெருமாள் தான். அதில் உடலில் உயிர் போல மறைஞ்சி பறந்திருக்கார். உயிர் போல இருக்கார், ஆனால் மறைஞ்சு இருக்கார் அப்படின்னு பகவானை பற்றி சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி கண்ணுக்கே தெரிய மாட்டார் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு சின்ன கதை. ஜனகர் மிதிலையில் ஒரு பெரிய யாகம் பண்ணார். ஜனகருங்கிறது ஆக்சுவலாக பட்டம். அவரோட இயற்பெயர் சீரத்வஜன். அவர் என்ன பண்ணார், யாகம் பண்ணுறச்சு அதுக்கு எழுத்தாப்பில் ஒரு பெரிய மைதானத்தில் 500 மாடுகள், அந்த மாடுகளுக்கெல்லாம் கொம்பில் தங்கப்பூன் போட்டு வச்சுருந்தார். யார் சிறந்த பிரம்மஞானியோ அவள் இந்த 500 மாட்டை தங்கப்பூனோடு எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டார். எல்லா ரிஷிகள் வந்திருந்தா, ஆனால் பிரம்மஞானி தான் சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கெல்லாம் தயக்கம், அந்த நம்பிக்கை வரல. அப்போ பார்த்து யாக்ஞவல்கர் என்ன பண்ணார், தன்னோட சிஷ்யரை கூட்டிட்டு அந்த பக்கம் வந்தவர் இதை கேட்டார். உடனே சிஷ்யர்கிட்ட எல்லா மாடையும் கூட்டின்னு போயிடுங்கோ அப்படின்ட்டார். என்னடா அது, சதஸை நான் ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே இப்படி சொல்கிறாரு, எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கா. பிரம்மஞானின்னா என்னன்னு தெரியல, ஒரு கேள்வி கேட்கல, எப்படி மாடை கொடுக்குறது யோசிக்கிறதுக்குள்ளே அவர் எடுத்துகிட்டு போயாச்சு, எடுத்துகிட்டு போக சொல்லியாச்சு. அப்போ அவள் சொல்கிறா, முதல்ல மற்ற ரிஷிகளாக நீங்கள் முதல்ல நிரூபிக்கணும், யார் பிரம்மஞானின்னு புரிய வைக்க வேண்டாமா, அதுக்குள்ளே எடுத்துன்னு போகிறீங்களே அப்படிங்கிறார். எனக்கு பிரம்மஞானினா என்னென்னலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு தமாஷா சொல்கிறார். ஆனால் மற்ற ரிஷிகள் எல்லோரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறா. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். ஏன்னா அவர் சிறந்த ஞானி எப்போவுமே அப்படி தான், தனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாள், ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவாள். அப்போ உத்தாலக்கர் ஒரு ரிஷி எழுந்துட்டார். அவர் பெரிய மகரிஷி தான். எழுந்துட்டு யாக்ஞவல்கர்ட்ட ஒரு கேள்வி கேட்டார். அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருந்து இயக்குபவர் யார் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொன்னார், எல்லாம் நாராயணன் தான். பூமியே தன் உடலாக கொண்டிருக்கார், ஆகாயத்தையே தன் தலையாக கொண்டிருக்கார். பூமியை இயக்கிறது நாராயணன் தான். ஆனால் பூமிக்கு தெரியாது நாராயணன் தான் நம்ம இயக்குறாருன்னு. ஏன்னா அவரே பூமியாக இருக்கார், ஆனால் பூமியை காட்டிலும் வேறுபட்டார். பூமியால் அவருக்கு எந்த பாதிப்பும் வராது. தண்ணீராகவே இருக்கார், தண்ணீரால் அவருக்கு எந்த பாதிப்பும் வராது. வானமாகவே இருக்கார், எல்லாம் அவர் தான். அவர் இல்லைன்னா ஒன்றும் இயங்காது, ஆனால் அவர் தான் இயக்குறாரு. இந்த பூமி, நிலம், காற்றுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறார். சரீரத்தில் எங்கே வலி வந்தாலும் அது நம்ம தேகத்துக்கு வலிக்கும். ஆனால் அந்தர்யாமியாக உள்ளே இருக்கிற பகவானுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காதனால ஒன்றும் கிடையாது. அவர் உலகத்தையே தாங்கிறவர் தான். அனைத்து ஜீவராசிலும் அவருக்கு உடல் தான். ஆனால் அந்த உடல் ஏற்பட துன்பத்துக்கெல்லாம் அவரை எதுவுமே பாதிக்காது. ஏன்னா அவர் பூதாத்மா, பூதத்துக்கெல்லாம் உள்ள அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கிறவர். இப்போ நம்மளும் பூதாத்மனே நமக்கு அப்படி சொல்லி வந்தோமானா நமக்கு வாக்கு சாதுரியம் பெருகும், எல்லா போட்டிகள்லையும் ஜெயிக்கலாம், நம்ம சிறந்து விளங்கலாங்கிறத இந்த பூதாத்மாவோட அர்த்தம். தினமும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்.